குக் வித் கோமாளி பிரியங்கா வர்சஸ் மணிமேகலை யூஸ்வலாக ஸ்டார்டிங்கில் பிரியங்கா மேலே தான் எல்லா ப்ரெஷருமே இருந்துச்சு. பட் இப்போ அந்த ப்ரெஷர் யார் மேலே ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை மேலே ஷிஃப்ட் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் பிரியங்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருமே வந்து அவங்கள டிஃபெண்ட் பண்ணது தான். ஸோ அவங்க சொன்னது எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் மணிமேகலை தான் ஃபஸ்ட்டு பிரியங்காவை இன்சல்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் பெரிய பிரச்சனையே ஆச்சுன்னு தான் எல்லா பேருமே சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் சகிலா கூட பார்த்தீங்கன்னா அவள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மணிமேகலை மேலே தான் தப்பு இருக்க மாதிரி போட்ரே ஆயிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மணிமேகலை இப்போ கொஞ்சம் ப்ரெஷரில் கூட இருக்கலாம். அண்ட் ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா மணிமேகலுக்கு அகேன்ஸ்டாக கூட திரும்பலாம். ஸோ உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்ட்டு. அண்ட் பிரியங்கா சைட்லேருந்தும் சேனல் சைட்லேருந்தும் ப்ரெஷர் ஏதாவது வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு அப்பாலஜி வீடியோ போடுங்க. உங்களால் தான் பிரியங்காக்கு இவ்வளோ டேமேஜ், அவங்களோட ஃபேமிலி பற்றி அண்ட் பர்சனல் பற்றி இவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சு. நீங்கள் மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் மறுபடியும் ஒரு வீடியோவில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நல்லதாக முடியும்னு பார்த்தீங்கன்னா கூட சொல்லியிருக்கலாம். இப்போ மணிமேலே அவங்களோட ஸ்டோரியில் ஒன்லி போ டவுன் டு காடுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேஷ்டாகில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பிரியங்காக்கு சப்போர்ட்டாக யார் என்ன பேசினாலும், எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் நான் கண்டிப்பாக போ பண்ணவே மாட்டேன், சாரி கேட்கவே மாட்டேன், அப்பாலஜி கொடுக்கவே மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா மணிமேலே சொல்கிற மாதிரி இருக்குது.